ஒரு விக்கிரவாண்டிங்கிற ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியாக பொருளாதார ரீதியாக பார்க்கப்படுகிற விவசாய குடிமக்கள் அதிகம் இருக்கிற ஒரு தொகுதியில் சமூக நீதி இந்த முறை ஒரு இடைத்தேர்தலாக பேசுபொருளாக இருந்தது. அது ஏன் அது பேசுபொருளானது? யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? முதல்ல இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரையில் ரொம்ப குறிப்பாக சில விஷயங்கள் தான் பிரதான பேசுபொருளாக கடைசி வரைக்கும் இழுத்து பேசப்பட்டது. முதல்ல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற சப்ஜெக்டில் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாது என்று ஸ்டாலின் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார். அப்படி எங்கேயுமே பேசலை. அது முதல்ல பொய்யான தகவல். ரெண்டாவது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத இந்த தேர்தலில் பேசுபொருளாக மாற்றலாமா கூடாதான்னு கேட்டால் நிச்சயமாக பேசலாம். எந்த சமூகமும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அந்த பின்தங்கிய நிலையை தீர்ப்பதற்கு அல்லது அதிகாரத்தில் பகிர்வை பெறுவதற்கு கோரிக்கை வைப்பது அப்படின்றது எல்லா இடங்களிலும் நியாயமானது. ஆனால் அந்த கோரிக்கையை நியாயமான முறையில் இந்த முறை பாமக பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இவங்க ரொம்ப பேசிக்காக இடஒதுக்கீடு அப்படின்றத எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, எந்தெந்த சாதி எந்தெந்த சதவீதத்தில் சமூகத்தில் இருக்கிறாங்களோ அந்தந்த சாதிக்கு அந்தந்த சதவீதத்தில் வேலை வாய்ப்பை கொடுத்துடணும், கல்வி கொடுத்துடணும் அப்படின்ற இடத்துல இருந்து பேசுகிறாங்க. இடஒதுக்கீடு என்பது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்களோ அதை பிரதிநிதித்துவப்படுத்துவது அல்ல. இந்த சாதிகள் எல்லாம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். மேடம், நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? ஒரு மணி நேரம் பேசிருக்கீங்க, தயவு செய்து அமைதியா இருங்க. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர். இன்னும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லல, அவர் வராரு, இப்பதான் சொல்லவே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இதுல வன்னியர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா? எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, 109 சாதிகள், எம்பிசியில் 41, டிஎன்சியில் 68, இந்த 109 சாதிகள் மிகவும் பின்தங்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள். இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளில் மிக மிக பிற்படுத்தப்பட்ட சாதி வன்னியர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இந்த பட்டியலை வாசிக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும், இதை வாசிக்கின்ற ஐயா ராமதாஸுக்கும் தெரியும், இந்த பட்டியலில் இன்னும் மிக மிக பின்தங்கிய நிலையில பிற்படுத்தப்பட்ட நிலையில பல சாதிகள் இதற்குள்ளாக உழன்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடஒதுக்கீடு உரிமையை அனுபவிக்க முடியாமல் அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஊரறிந்த உண்மை. அதை பற்றி எல்லாம் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கோ பாமகவுக்கோ எந்த கவலையும் இருப்பதாக தெரியவில்லை. நாங்கள் பெருங்குடி மக்கள், பெரும்பான்மை மக்கள், அதற்காக கொடுத்து விடுங்கள். உச்சநீதிமன்றம் முதல்ல ஸ்ட்ரைக் டவுன் பண்றதே உங்களுடைய பெரும்பான்மை வாதத்தை தான். உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது? ஆன் வாட் கிரவுண்ட்ஸ், என்ன கிரவுண்ட்ஸ்ல நீங்க இடஒதுக்கீடு கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க. பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அதனுடைய பின்தங்கிய தன்மை. அதே போல ஒரு சாதி பின்தங்கி இருக்கிறது அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாது. இது ஒரு குழாம். இந்த ஒட்டுமொத்த பூல்ல எத்தனை சாதிகள் ஒரே பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்து தான் எம்பிசின்ற பட்டியல் உருவாக்கப்பட்டது. இந்த 108 சாதிகளும் கிட்டத்தட்ட ஒரே பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள்ன்றதுனால தான் இந்த பட்டியல் வந்தது. அப்ப இதை விட பின்தங்கிய அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் ஒன்று இருக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் தலித் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இடையில கொஸ்டின் வந்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை தலித்துகளுக்கு எதிராக தூண்டிவிடும் வகையிலையும் அல்லது பல்வேறு சாதிகளையும் தலித்துகளுக்கு எதிராக தூண்டிவிடும் வகையிலையும் பாமக பேசாத பேச்சு அல்ல. குரு காடுவெட்டி குரு பேசிய பேச்சு அப்படின்றது அப்படியான பேச்சுக்கள். அது சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கொடூரமான பாதகமான விளைவுகளை எல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களிடம் போய் கேளுங்கள். அந்த தலித் மக்கள் சொல்லுவார்கள் இந்த ஊர்ல என்ன கலவரம், எப்படி, யாரால் நிகழ்த்தப்பட்டது அப்படின்றது. அப்போ ஒரு சாதியை ஃப்ரேம் பண்ணல, அந்த சாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற இடத்துல இருந்து தான் அவங்க மேல இந்த அலிகேஷன்ஸ் வருது. அதை ஊக்குவிக்கும் வகையில அன்புமணி ராமதாசும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க மேல வைக்கிற சார்ஜ். ரெண்டாவது, இந்த இடஒதுக்கீடு அப்படின்றத தாண்டி தமிழீழம் தொடங்கி அவங்க தொடர்ந்து பொதுவாக தமிழ், அதாவது கிட்டத்தட்ட அவங்க தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய ஒரு கட்சியாக தான் இருந்திருக்கு. திரும்ப நாம் அதை வன்னியர் பார்வையிலிருந்து அதை வைப்பதற்கான காரணமா எதை பார்க்கிறீங்க? ஒரு கம்பேரிசன் நான் சொல்றேன். இப்போ நாடாளுமன்றத்துக்கு பாமகவும் போயிருக்கிறது, விசிகாவும் போயிருக்கிறது. திமுக அல்லாத, கம்யூனிஸ்ட் அல்லாத கட்சிகளாக நான் சொல்றேன். இப்போ விசிகா வைக்கிற டிமாண்ட்ஸ் எடுத்து பாருங்க. விழுப்புரம் எம்பி, இதே விழுப்புரம் எம்பி கான்ஸ்டிடுவன்சி கீழே தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதி வருகிறது. அந்த விழுப்புரம் எம்பி முனைவர் துரை ரவிக்குமார் நாடாளுமன்றத்தில் போய் கேள்வி எழுப்புகிறார். என்ன கேள்வி எழுப்புகிறார், என்னென்னலாம் அவர் லிஸ்ட் பண்றாருன்றதை எடுத்து பாருங்க. பிசி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸுக்கு வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீடு அப்படின்றது நிறுத்தப்பட்டது குறித்து கேள்வி எழுப்புகிறார். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் முஸ்லிம்ஸ், ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஃபார் ஓபிசிஸ்னு அத்தனை கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஓபிசிக்கள் எவ்வளவு
அந்த இடத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத திமுக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தாண்டி முனைவர் திருமாவளவன் அவர்களை விட வலிமையாக வலியுறுத்திய வேறு ஒரு எம்பியை நாடாளுமன்றத்தில் கைகாட்ட முடியாது. அதே இடத்தில் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறார். ராஜ்யசபாவுக்கு ஒரு பேர் இருக்கு, ஹவுஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க, அறிவு கோயில் அப்படின்னு அந்த ஹவுஸுக்கு பேரு. அந்த ஹவுஸ்ல இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அட்டெண்டன்ஸ் என்ன, அங்க போய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் வைத்த கோரிக்கைகள் என்ன, நீட் தேர்வு மறுபடியும் கொண்டு வரப்படும் பொழுது அது குறித்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் என்ன, அல்லது கேட்டு பெற்று தந்த தரவுகள் தான் என்ன என்ன அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. அப்போ இதுதான் ஒரு கட்சி சாதி கட்சியாக இயங்குகிறதா அல்லது ஒரு சமூகத்துக்கான கட்சியாக இயங்குகிறதா அப்படின்றது. சமூகத்துக்குனா ஒரு சாதியை நான் குறிப்பிடல, பிசி எம்பிசி கேட்கலங்கறத தானே நீங்க சொல்றீங்க. ஆனா பார்லிமென்ட்ல போய் வன்னியர்களுக்கு கேட்டாருங்கிறது இல்லல்ல. இல்ல, பார்லிமென்ட்ல போய் வன்னியருக்கும் கேட்கல. அப்புறம் அந்த இடத்துல ஏமாத்திக்கிட்டு தானே இருக்கிறார். பக்கத்திலே அண்ணாமலை உட்கார்ந்து இருக்கிறார், பக்கத்திலே மோடி உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட நேரடியாக வாக்குறுதியை மேடையிலேயே பெற்று வாங்க வேண்டியது தானே, அது வாங்க முடியல. அப்போ இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கிள்கள் அப்படின்றது ஏமாற்றப்படுகின்ற வேலை அப்படின்றது தானே கடந்த தேர்தலிலேயே எதிரொலித்தது. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இந்த தேர்தல் களத்தில் இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இது மும்முனை போட்டியா அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு என்னவோ இது மும்முனை போட்டியாகவெல்லாம் தெரியல, இது இருமுனை போட்டி தான். திமுகவும் அதிமுகவும் தான் கண்டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதிமுக கண்டெஸ்ட் தான் பண்ணல, வேட்பாளர் தான் போடல. ஆனா அதிமுகவுடைய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதற்கு முன்பு பதிவான வாக்குகள் எடுத்து பாருங்க, 80% வாக்குகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் பதிவான வாக்கு. ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி. அதுல அதிமுகவுடைய வாக்கு எங்க போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப வாக்கு எங்க போகுதுன்றது இல்ல, முதல்ல போகுது அப்படின்றதுக்கு முன்னாடி எப்படியும் போக தான் போகுது. ஏன்னா 81% கிட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கிறது. போன தடவை 84, இந்த தடவை 81. இப்போது நிலவரப்படி அப்டேட்டட் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியல. அப்போ ஓரளவுக்கு போன தடவை பதிவான அதே சதவீத வாக்குகள் பதிவாகி விட்டது அப்படின்றதுதான் நீங்க சொல்றது. போன தடவைங்கிறது இந்த எலெக்ஷனா இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விக்ரவாண்டிக்கு இன்னொரு இடைத்தேர்தலும் ஃபேமஸ் இருக்கு? இல்ல, எல்லா தேர்தலும் எடுத்து பாருங்க, சராசரியாக 80% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் சொல்றேன். இப்ப இதுல அதிமுக வாக்குகள் போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேட்கறாங்க அப்படின்றத பாருங்க. பாமக ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை மேடையில் வைத்து அதிமுகவினுடைய வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்னு கேட்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக இரண்டுக்கும் எதிராக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தங்களை அறிவித்துக் கொள்கின்ற நாம் தமிழர் கட்சி என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாருங்க. எங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்றது முதல்ல பேசுறாங்க. ரெண்டாவது, அன்புமணி ராமதாஸ் கார் பாஸ் ஆகி போகும்போது நம்ம கட்சி தான்றாங்க. நம்ம கட்சினா எதுக்கு நீங்க போட்டியிடணும், பாமகவை ஆதரிச்சுட்டு தேர்தல் இருந்து விலகிக்கலாமே. அப்போ எல்லாருமே இங்க கண்டெஸ்டிங் அப்படின்றது அதிமுகவுடைய ஓட்டுக்கள்ல தான் கண்டெஸ்ட் பண்றாங்களே தவிர அதிமுக தொண்டர்களை வென்றெடுப்பதற்கான வேலையை சீமான் செஞ்சிருக்கிறாரா? அதிமுக ஓட்ட உங்களுக்கு கேட்குறீங்க, எதன் அடிப்படையில் கேட்குறீங்க? எங்க அப்பா எடப்பாடி பழனிசாமி, எங்க சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் 13 பேரை சுட்டு கொன்னது, அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. அதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அது அவர் சுடணும்னு விரும்பல, ஆனா அது தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்பை கட்டும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதிமுகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறதோ அதே வாக்கு வங்கி நாமும் பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல தான் ரெண்டு கட்சிகளுமே இந்த தடவை தேர்தல் நிக்கிறாங்க. அது களத்துல இல்லாத யதார்த்தம் தானே. நம்ம களத்துல ஒரு கட்சி இல்லனா அந்த கட்சியுடைய வாக்குகளை ஈர்ப்பது அப்படிங்கிறது கள யதார்த்தம் தானே. அப்ப உங்களுக்கு அங்க பேஸ் இல்லன்றதை ஒத்துக்கணும்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த களத்தில் எந்த விதமான ஆதரவும் கிடையாது. அதாவது ஓட்டுன்றதை மூணா பிரிக்கலாங்க. ஒன்னு கேடர்ஸ், கட்சியினுடைய தொண்டர்கள். ரெண்டாவது ஆதரவாளர்கள், இயக்கங்களின் மூலமாக தோழமை கட்சிகளின் மூலமாக வரக்கூடிய ஆதரவாளர்கள். மூணாவது தான் ஸ்விங்கு. இப்போ இந்த கேடர் பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி ரெண்டே தான், ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. இந்த ரெண்டுக்கு மேல சப்போர்ட் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா விசிகாவையும் சரி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சரி, இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து வைத்து 8 வருஷமா ஒரு கூட்டணி இதுவரை தமிழ்நாடு வரலாற்றில் இவ்வளவு காலம் தொடர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இந்த கிரெடிட் கோஸ் டு எம்.கே. ஸ்டாலின் and திருமாவளவன். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இந்த கூட்டணியை அவ்வளவு வலிமையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இதுல எந்த விதமான டேமேஜும் வராத அளவிற்கு கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இருக்கா? விசிகா சுட்டி காட்டாம இல்ல. கடைசியாக நடந்த சென்னையில் நடந்த, பெரம்பூரில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வரைக்கும் திமுகவுக்கு கடுமையான விமர்சனங்களை விசிகா முன்வைத்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்புகள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. அல்லது சட்டமன்றத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட இவர்கள் கொள்கை ரீதியாக வேறு ஒன்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அது இந்த சமூகத்தின் இழிவாக இருக்கிறதுன்ற இடத்துல இருந்து அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. இப்போ இதுல பலம் பலவீனம் அப்படின்னு, அதாவது திமுக, பாமக, நாத்தாக்கா 3 பேரும் பார்ட்டியா கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய பலம் பலவீனம்னு எடுத்து பாருங்க. திமுகவுக்கான பலம், முதல்ல உங்களுக்கு ஒரு 30% ஓட் பேஸ் அங்க இருக்குது. அதுக்கு மேல ஒரு 30% சப்போர்ட் பேஸ் ஒன்று இருக்கிறது. இதுல எதெல்லாம் விமர்சனங்கள், பலவீனங்கள் என்ன அப்படின்னா,
கள்ளக்குறிச்சியில் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் அல்லது சென்னையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வு அல்லது இவர்கள் சொல்லுவதோ வன்னியர் இடஒதுக்கீடு அப்படின்றது எல்லாமும் கூட பலவீனம் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இப்போ பாமகவுக்கும் நாத்தாக்காவுக்கும் அங்க இருக்கிற பேஸ் என்ன? கேடர் பேஸ் கிடையாது, சப்போர்ட் பேஸ் கிடையாது, இந்த ரெண்டுமே இல்லாமல் ஸ்விங் பேஸும் வரப்போறது கிடையாது. இவர்கள் முழுக்க முழுக்க ஆளும் கட்சியினுடைய பலவீனத்தின் மீது எப்படியாவது சவாரி செய்வதுன்ற இடத்துல இருந்தான் தேர்தலே போட்டியிடுறாங்க. அப்போ உங்களுடைய கோரிக்கை, அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு ரெண்டு பேரும், பாமக பாஜக அணியினுடைய கோரிக்கை என்ன? திராவிட கட்சிக்கு மாற்று. நாத்தாக்காவினுடைய கோரிக்கை என்ன? திராவிட கட்சிக்கு மாற்று. திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு கோருகின்ற நீங்கள் அதிமுகவினுடைய ஓட் பேஸ அப்பீஸ் பண்ணி தான் வாங்குறீங்களே தவிர வென்றெடுக்கும் வேலையில் ஈடுபடல. அப்ப when you go for appeasement you are yielded to their base. அப்போ அதன் மீது தான் நீங்கள் சவாரி செய்ய பார்க்கிறீர்கள். சவாரி என்பது மட்டுமல்ல, அந்த பேஸ் போதும், தனக்கான கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க.